கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார் ஊழியங்கள் வழங்கும் தேவ ஆலோசனை. அதை தடை பண்ணுகிற ஆவிகளை கடிந்து ஜெபிக்க போகிறோம். சிலரை வேலைக்கு போக விடாது, ஆஃபீஸு போக விடாது. அரசாங்கத்தில் வேலை கிடைத்து கூட வேலைக்கு போகாமல் வீடுகளில் இருக்கிறவங்க, சஸ்பெண்ட் ஆனவங்க, டிஸ்மிஸ் ஆனவங்க நிறைய இருக்காங்க. அந்த குடும்பம்லாம் வறுமையின் பிடியில் இருக்குது. ஒரு கவர்மெண்ட் ஜாபுக்காக எத்தனை பேர் அது கிடைச்சா நாங்கள் பிழைச்சிடணும் அப்படியே அலைஞ்சிட்டே திரிகிற ஆட்கள் எத்தனை இருக்காங்க. அப்போ சில ஆவிகள் பிள்ளைகளை படிக்க விடாது, ஸ்கூலுக்கு காலேஜ் போட அந்த ஆவிகள் அப்படி இருக்குன்னா நம்ம இப்போ ஜெபம் பண்ண போகிறோம். சிலரை வேலைக்கு தொழிலுக்கெல்லாம் போக விடாது, அப்படிப்பட்ட ஆவிகள். சிலரை தூங்க விடாது பிசாஸ். போய் படுத்தா ஏதோ காடு மேடம், சிலரெல்லாம் கண்ணை மூடுனா இங்கிலாந்து போகிற மாதிரி, அமெரிக்கா பறக்கும் தட்டில் பறக்கிற மாதிரி இருக்கும். அப்படி நம்ம மேலே ஒரு குடும்பம் என்கிட்ட வந்தாங்க. பிள்ளைகள் வந்து ஒரு ரூமில் போயிருந்தோன்னா ஒரு ஆள் ஒரு தட்டில் யார் இருன்னு சொல்லுமா, உடனே அமெரிக்கா இங்கிலாந்தெல்லாம் கொண்டு பேங்கெல்லாம் கொண்டு காட்டுமா. பேங்கு, லாக்கரு, தங்க கட்டி, ரிசர்வ் பேங்கெல்லாம் காட்டுமா. நான் சொன்னேன் இது பிசாசாகும், ஜாக்கிரதை தேவைன்னு. அப்போ நம்ப இல்லை, அவங்களுக்கு சந்தோஷம். இதெல்லாம் காட்டி தரும்னு இல்லைமா, ஒன்றும் இல்லை இப்படி ஆக்கணுன்னு. இன்னும் சின்ன பயில 5-6 படிச்சுட்டு இருந்தேன். கடைசியில் 9th 10th வரும்போது பயில குடியாலும் சுருட்டடிக்கும், தண்ணி அடிக்குது. அம்மா மெண்டலாக போச்சு, மனதில் பாதிக்கப்பட்டு. ஏன்னா ஃபேமிலியில் உள்ளது, பாரம்பரியத்தில் உள்ள பிசாசு, குடும்பத்தில் உள்ள பெருமையை நாவி குழப்பதில் வேஷம் தரித்து பிசாசு ஒளியின் தோன்று வேஷத்தை தரித்து கொள்வான்னு பைபிள் இருக்குது. அடித்து நொறுக்கிடுவான். அதான் ஆவிகளை பகுத்தறிகிற வர வேணும். ஊழியத்தை நீங்கள் வந்தீங்கன்னா ஆவிகளை பகுத்தறித வர வேணும். அதான் சில நேரத்தில் கடிந்த கொள்ளுவேன் சில சூசு ஆவியை எல்லாத்தையும். நான் குறை சொல்லலை, அது எனக்கு தெரியும் அந்த ஸ்பிரிட் யாதுன்னு. அப்போ என்னென்னா அது அப்படி போய் அவங்க அதை பெருசாக எடுத்து வேறு சபைகளுக்கு ஒன்றும் போவாத ஃபேமஸ் மாதிரி. இன்னும் நம்ம கோடீஸ்வரன், ஏன்னா ரிசர்வ் பேங்க் வீட்டுக்கு வரப்போகுது. சில அப்படி தான் படுத்தாலும் மரத்தில் யாரி தொங்கிய மாதிரி, வால் வச்சு பறக்கிய மாதிரி அப்படியெல்லாம் கொண்டு போவோம். அங்கே எங்கேயும் போகிற மாதிரி. அப்புறம் ஒரே டுயட் பண்ண மாதிரி இருக்கும். சிலப்போ எங்கேயாவது போய் பழைய இந்த சினிமா நடிகர்கள் கூட டான்ஸ் ஆன மாதிரிலாம் காட்டு. சில ஆட்களை சம்பந்தம் மேலே ஆட்கள் அப்படி தூக்கம் போயிடும். 10 மணி 12 மணி போனால் நல்ல தூக்கத்தான் போவோம். இந்த டுயட் ஆண்டு நடந்துக்கிட்டே இருக்கு. அங்கேயும் கொண்டு போய் தூக்கி கட்டில் போட்ட மாதிரியும், கறக்கிற மாதிரியும், சினிமா பார்த்த மாதிரியும், இல்லை யாரும் அவரால் சந்தித்த மாதிரியும், ஒன்றும் எல்லாம் டூப்ளிகேட் பிசாசு. அப்போ சிலர் கடன் பிரச்சனை சிந்திக்க வைக்கும், ஏதாவது பண்ணி எடுத்து விடிய தூக்கம் வராது. பின்ன தண்ணி குடித்து எடுத்து நடந்து டிவி பார்த்து, நியூஸ் பார்த்து, செல்லை பார்த்து, அப்புறம் காலத்தை நேரம் முடியுമ്പോൾ வேண்டிய வேலை ஒன்றும் செய்ய முடியாது. கை நோவும் கால் வலியிடும். அது வரும் குண்டங்க மாட்டார்ந்து உறக்கம். சிலது பகல அடந்து ரொம்ப உறக்கம் வரணும்னா மனநிலை பாதிப்பு உண்டாகும். 2 நாள் 3 நாள் சேர்ந்து தூங்க விடலை. தூக்கம் 6-8 மணி நேரத்துக்கு உள்ள சரியாக வரல, குழப்பம்னா அது மனநிலை பாதிக்கப்பட்டவங்க உறங்க மாட்டாங்க. தூக்கமே வராது உங்களுக்கு. பிசாசு கொண்டு போயாச்சு, சாத்தான் கொண்டு போயாச்சு. இது ஒரு தடை. கத்த தமக்கு பிரியமர்களுக்கு நித்திரை அளிக்கிறார். தூக்கம் இம்பார்ட்டன்ட். போய் படுத்தா சக்குன்னு தூங்கிறோம். அது கத்தர் கொடுக்குற ஒரு கிருபை. அது உங்களை டிஸ்டர்ப் பண்ணுதுன்னா ஒரு ஸ்பிரிட்டு போராடுது. அதை பயமுறுத்தினாலும் சரி, இல்லை டுயட் பாடாச்சாலும் சரி. பெட்ரூம் போயாச்சா தேவ பிரசனம் பைபிள் படி தான். தேவ நினைத்தது மனிதன் பிரிக்காத கடவை. அப்படியே போய் ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணிட்டு போய் படுத்து காலை எழும்பிடணும். மகிமையாக காலை சொப்பன தரிசனத்தை கத்த தரணும். நடக்க போகிற காரியத்தை மட்டும் யோசிப்பு பேசின மாதிரி, சாலமன்ட்டு பேசின மாதிரி ஏதாவது கத்தர் பேசணும். ஃப்ரெஷ்ஷாக எழும்பணும், பைபிளை படிக்கணும், ஜெபிக்கணும். கத்தர் பேசியதை கேட்டு நடந்துகிட்டே இருக்கணும், வளர்ந்துக்கிட்டே இருக்கணும். அதுதான் உண்மையான இது. இந்த குழப்படியான ஆவி இருந்தால் ஒன்று எல்லாம் தாறுமாறு ஆவி. இன்னைக்கு அதெல்லாம் உடைச்சி தூர போட போகிறாரு. ஒரு அலையில சொல்லுங்க, அல்லேலூயா. அப்புறம் ஆலயத்துக்கு சில ஆவிகள் வர விடாது. ஆலயத்தை வர விடாது, பைபிளை எடுக்க விடாது, ஜெபிக்க விடாது. அது ஒரு ஸ்பிரிட். ஆவிக்குரிய காரியத்தை ரொம்ப தடை பண்ணும். அதான் நிறைய பேர் சொல்லியது. அதான் பெருமையாக சொல்லுவாங்க, நாங்கள் பாஸ்டர் கேன் ராஜன் அவர்களை உங்கள் ப்ரோக்ராமை முன்னாலேயே பார்ப்போம். 2 வருஷத்துக்கு முன்னே 5 வருஷம் வர வந்தது, இப்போ தான் வந்தோம். வாங்க மச்சான் உட்காருங்க, இப்போலாம் வந்துட்டீங்கல்ல. அது இனி நாங்கள் ஒழுங்காக வரணும் என்ன, அதுக்கு ஜெபிக்கணும் என்ன. ஆமாம் நாங்கள் ஜெபம் பண்ணுறோம். நீங்கள் ஜெபம் பண்ணக்கூடாது, நீங்கள் முயற்சி பண்ணக்கூடாது, உங்களை தடுக்கிற பிசாசை தடை பண்ண மாற்றக்கூடாது. வழி நடக்க இடத்துல இருக்கிற கல்லை முள்ளையும் தூக்கி தூர போடக்கூடாது. வழி நிற்கிற ரவுடியை தூக்கி அங்கே போடக்கூடாது. போகிற இடத்துல பிள்ளைகளெல்லாம் கிண்டல் பண்ண போலீஸை கம்ப்ளைண்ட் படித்து பிள்ளை உள்ளே போட்டு 2 லாடம் கட்டப்படாது. வச்சுட்டு இருக்கணும், அவனோட கிண்டல் பண்ணியனோட எல்லாம் பார்த்துட்டு இருக்கணும். பிடிச்சி 2 தட்டு அங்கே விடாத. அப்போ யாரு தடுக்கியது தேவ சமூகத்தில் வாரத? தேவன் அதை எடுத்தாரு, சர்ச்சுக்கு போகாதுன்னு.
அது அறிவு கூட நமக்கு இன்னும் வரலையே. எவன் தடிக்கியான், அவனை யாருன்னு பார்க்கண்டா. நம்ம ஜெபம் பண்ணி உபாசித்து அதை உடைச்சி தூர போட வேண்டாம். ஒரு நாள் வந்து 9 நாள் வராது. பிசாசு ஆண்டுடைய காரியத்தை பயங்கரமாக தடுப்பான். பைபிளை எடுக்க விட மாட்டான், முழங்கால் படியிட விட மாட்டான், ஜெபிக்க விட மாட்டான், துதிக்க விட மாட்டான், சபைக்கு வரவிட மாட்டான், ஞானசானம் எடுக்க விட மாட்டான், அபிஷேகம் வர விட மாட்டான். பிசாசு. அது தேவன் அல்ல, பிசாசு. தேவன் பாஸ்டா பண்ணுவார். அன்னைக்கு சொன்னேன் இல்லை, சவுல் அவன் கண்ணு அனனியா கை வச்சு கண்ணில் செதில் குழந்தை கீழே விழுது, திறக்குது, ஞானசானம் எடுத்தான், அபிஷேகம் பெற்றான், உடனே பிரசங்கிக்க போனான். காலம் தாழ்த்தாத. அவன் சும்மா இருக்கல. சோம்பேறி ஆவிகள் சில சர்ச்சை ஒருக்கு தேடி தேடி போனோம், கெட்டி இழுக்கணும், கயிறு கட்டி, சில வடம் கட்டி இழுக்கணும். இந்த பிரேக் டவுன் ஆன வண்டி இழுத்துட்டு போகிற பார்த்துருக்கீங்களா, கயிறு கட்டி. முன்ன ஒரு வண்டி போய் இது ஒன்று சத்தம் போடாத போயிட்டே இருக்கும், தலை ஆட்டி ஆட்டி. சங்கீதக்காரன் சொல்லுங்க, நான் கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள்னு சொன்ன பொழுது மன மகிழ்ச்சியாக இருப்பேன். நான் முந்தி தேவனுடைய ஆலயத்துக்கு போவேன், இப்போது நான் போக முடியலை. நான் எவ்வளோ வேதனோடு இருக்கிறேன்னு இடத்துல சொல்லியிருக்கிறேன். அந்த வேதனை பிசாசு கொண்டு வரான். சில புரியணுங்க, எந்த தடை என்ன காரியம் சொல்லுறதுக்கு. அது ஒரு ஃபேமஸ் மாதிரி. ஃபேமஸ் எல்லாம் வேற. ஃபேமஸ் என்ன சொல்லணும், நான் 1 மணி நேரம் ஜெபிக்கிறேன், பைபிளை படிக்கிறேன், ஆண்டவருக்குள்ளே வந்த 10 குடும்பத்தை கொண்டு வந்தேன், சில குடும்பத்தை பிசாசை துரத்தினேன், கர்த்தர் என்ன வளர்த்தினாரு, உயர்த்தினார். இப்போ நான் 2 பிஸ்னஸ் கூட ஸ்டார்ட் பண்ண, அதை சொல்லணும். வந்து சும்மா தடை பண்ணேன், நான் பைபிள் எடுக்க விடல, அங்கே போகல, அதை கூட இன்னும் விரட்டால் தெரியலைன்னா, தனக்கு குடும்பத்தில் தன்னக்க வாழ்க்கையில் பட பிசாசை துரத்த தெரியலைன்னா இன்னும் இன்னைக்கு துரத்தி விடுவோம் இயேசு நாமத்தில். இல்லை இனி அதை துண்டகன துணை விரட்டி முன்னேறன்னு பார்த்து விடுங்க. ஒரு அலையில் சொல்லுங்கள், அல்லேலூயா. சில குடும்பத்தில் சில தடை பண்ணும், கணவன் மனையை சேர்ந்து வாழ விடாது பிசாசு. சாப்பிடி இடத்துலேயே பிரச்சனை. நான் சொல்லியிருக்கேன், வெளிநாட்டுன்னு வரும்போது அங்கண்டே மாலை வாங்கிட்டு வருவாங்க, எங்கே போடணுன்னு கல்லுக்கட்டில் போட்டு நேரம் ஆஸ்பத்திரி போட்டு தான் மருத்துவமனைக்கு. வாக்குவாதம், பிரச்சனை, தலைவலி, என்னையும் சண்டை தான். 1 மாதம் 2 மாதம் தான். இல்லைன்னா ஏதாவது ஒன்று மூக்க நுழைச்சேன் வீட்டில். மாமியாரோ மாமனாரோ யாராவது ஒருத்தன் வந்து அதை சொல்லி இதை சொல்லி குழப்பி உன்னை வாழ விடாது பிசாசு. அது மூலம் உள்ளாரம். சில வீடுகளை எண்ணும் சண்டை தான், எண்ணும் குழப்பம் தான். சாப்பிட்ற இடத்துல சண்டை, தூங்குற இடத்துல சண்டை, பேசிய இடத்துல சண்டை, விருந்து விட்டு போகிற சண்டை, துணி போடியதில் சண்டை, குடுக்கல சண்டை, வாங்கல சண்டை. ஒரு நாளைக்கு நிம்மதி உண்டாகும் வீட்டில். சிலதான் சொல்லுது, கெட்டதோட கெட்டாத இருந்திருக்கலான்னு. இல்லையா? சந்தோஷம் மாட்டா இருக்குதியா? யார் இதுக்கு குறுக்க நிற்கியது? சிவரை கட்டி மறைச்சி வச்சிருக்கியது? வாழ்கிறது வாழ்க்கைங்க, ஒரே ஒரு வாழ்க்கை. விட்டு கொடுத்து சமாதானம் அன்பை வாழணும், சகிச்சு வாழணும், பொறுத்து வாழணும், ஒரு ஆளுக்கு பலயத்தை புரிந்து வாழணும், ஒரு ஆளுக்கு ஆதரவாக இருக்கணும், முள்ளா இருக்கக்கூடாது. பிசாசு டெய்லி பிரச்சனை, டெய்லி சண்டை தான், டெய்லி குழப்பம் தான். யார் இது? பிசாசு. அப்புறம் சிலருக்கு முக்கியமான நல்ல நிகழ்வுகளுக்கெல்லாம் போக முடியாது, தடை போகக்கூடாது. எல்லாம் ரெடியாகும், ஒன்றா என்ன கிடக்கும் பெருசிட்ட மூடிண்டு. ஆமாம் இல்லையா? ஏதாவது அண்ணன் உங்கள் குடும்பத்திலே அல்லது புருஷன் குடும்பத்தில் மனைவி குடும்பத்தில் ஒரு ஃபங்க்ஷன், அந்த சந்தோஷமாக போயிட்டு அது ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி காட்டி ஏதாவது அல்ல, இதே வம்பு இழுக்கும். உனக்கு ஆளுக்கு உடனே ஸ்பீடாக நிற்ப, இன்னும் ஏன் சும்மா நிற்கியேன்னு கேட்கும் அவன். ஆமாம், நம்ம ஆட்கள் நோண்டி விடிய தானே. உனக்கு அண்ணனை தம்பிக்கு இல்லைன்னா ரொம்ப ஸ்பீடாக நிற்பேன், எனக்கு அக்கா தங்கச்சி இல்லைன்னா அவனை ஸ்பீடு ஒன்றுமே நடந்துடும். அவனுக்கு வர கோவம். அந்த நேரம் ஆஃபீஸ் பிரச்சனையோ வேறு ஏதாவது காரணம் இருக்கும், உடனே வந்துடும். அங்கே போய் நின்னானே எல்லாம் வந்துட்டுது. கடைசியில் ஒரு ஆள் ஒரு ஆட்டோவில் ஒரு வாசகம் எழுதியிருக்காராம், சுடுகாட்டில் இருந்த பேய நம்பினாலும் சொந்தக்காரன் நம்பாதேன்னு. புரிஞ்சா? ஆமாம், ஒரு ஆட்டோவில் எழுதி போட்டிருக்கான். சில ஆட்டில் எழுதி போட்டுருப்பாங்க பிரசவத்து இலவசம்னு. ஒரு அப்போ அவர் எப்படி நொந்திருப்பார்? சுடுகாட்டில் இருந்த பேயை நம்பலாம், சொந்தக்காரனை போயிடுவான் எல்லாத்தையும் வாங்கி சாப்பிட்டுட்டு. நமக்கு இப்போ அதுக்கு தான் பிரச்சனை. எனக்கு வீடு ஒனா வீடு கிடக்கட்டு, கணவன் மனைவி பிள்ளைகளை சேர்ந்து வாழப்பாரு. சேர்த்து வச்சார்ல தெய்வம், வாழ்ந்து ஒரு நல்ல சமுதாயத்தை கட்டி எழுப்பறதுக்கு. அதை முதல்ல பாரு. அங்கே அவைகளுக்கு தேவையான போய் பாரு, செய். அதுக்கு வேண்டி சண்டை போட்டு கிடக்காத. என்ன குடும்பம் ஒன்றே குடும்பம், ஒன்றா அப்பனை பார்க்கணும், ஏன்னா
நீங்கள் 2 பேரும் சேர்ந்து வாழ்ந்துட்டு கொடுக்கணுமா பார்க்கணுமா செய்யணுமா, அது அடுத்த காரியம். சும்மா சிலர் குடும்பம் தான், குடும்பம் குடும்பம், அண்ணன் தம்பி அக்கா, ஓ அண்ணனோடாலாம். அண்ணன் கொடுத்தா ஒரு பாட்டில் அடிப்பாய், 750 மில்லி அவனே பத்தாது. இன்னும் கொடுத்தா யானைக்கு வாயில சோளபொரி போட்ட மாதிரி சிலதெல்லாம் உழைச்சி அத்தனை கொண்டு அண்ணன் தம்பி அக்கா தச்சு கொண்டு தட்டி நாசம் ஆகி அழிஞ்சி. குடும்பம் 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 குடும்பத்தை பாரு, குடும்பத்தை பார்க்க தான் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கேன். மாறிடாத, இது வேற சப்ஜெக்ட். சிலது உறவுகளை கட்டி காக்கு குடும்பத்தை உடைச்சது. புருஷனை விட்ட, மனைவியை விட்ட, உனக்கு குடும்பம் குடும்பம்னு சொல்லி. ஆனால் கடைசியில் அவிய ஒன்றை விட்டுணும், அவிய தெருவில் ஒன்றை விட்டுணும். நீ தெருவில் அடைக்க. இப்போ உன் குடும்பத்தை கட்டணை காலத்து நீ கட்டலை, புரிஞ்சிக்கோ. ஆனால் போக விடாது, போனோம். எல்லாம் நம்ம உலகத்தில் இருக்கும்போது நல்லது கெட்டதெல்லாம் போனோம் வரணும். ஆனால் அதில் ஒரு பெரிய பாலிட்டிக்ஸ் மாதிரி காட்டி, அதில் ஒரு ஈகோவை காட்டி, ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னே ஒரு சேலையை வேண்டி பேண்டை தச்சு கடைசியில் அடி வச்சு கெட்டிட்டாலும் என்ன அநியாயம் உலகத்தில் நடக்குதுங்க, என்ன அநியாயம் நடக்குது. நல்ல காடுங்க. தடை பண்ணுறாவிகள், ஸ்கூல் காலேஜ் போடாமல் தடுக்கிறாவிகள், வேலைக்கு வியாபாரத்து போடாமல் தடுக்கிறாவிகள், தூங்க விடாமல் தடுக்கிறாவிகள், ஆலய பிரகாரங்களுக்கு வரவிடாமல் தடுக்கிறாவிகள், கணவன் மனைவி சேர்ந்து வாழ விடாமல் தடுக்கிறாவிகள், முக்கியமான சில நிகழ்வுகளுக்கு சேர்ந்து போன்ற இடத்துல கருத்து வேறுபாடுகள் உண்டு பண்ணி போக விடாத பிசாசுகள் எழுப்பி நிற்போம். இப்போ ஒரு கடிந்து ஜெபம் பண்ண போகிறேன். ஆண்டோட கேளுங்க. இதில் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும் ஏதாவது பிரச்சனைகள், ஏதாவது இருக்குது, உங்களுக்கு பிரச்சனை இருக்குது. எல்லாம் இன்னைக்கு மாறணும், எல்லாம் இன்னைக்கு மாறணும், எல்லாம் மாறணும். ஹாலே லூயா. ஆண்டவரை நோக்கி பாருங்க. ஹாலே லூயா. வாதை உன் கூடாரத்தை அணுகாது. ஆமேன். கர்த்தரை நோக்கி பார்ப்போம். ஆமேன். தேவ சமூகத்தை நோக்கி பார்ப்போம். இரத்த கூட்டைக்குள்ள நுழைந்து விட்டேன். இனி ஒன்றானது ஒரு பாடல் 2 அடியை நம்ம எல்லாரும் இணைந்து பாடும்போது கைகளை தட்டி நம்ம துதிக்க போகிறோம். இன்னும் அந்த கட்டை உடைச்சு நான் ஜெபிக்க போகிறேன். அந்த கட்டை உடைச்சு ஜெபம் பண்ண போகிறேன். கர்த்தர் மகிமையான காரியத்தை எனக்கு செய்ய போகிறார். கர்த்தர் பெரிய காரியத்தை செய்ய போகிறார். தேவன் நல்லவர், தேவன் நல்லவர், தேவன் நல்லவர். ஆமீன். எல்லாரும் அப்படியே கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. பொல்லாத ஆவிகளை கடிந்து ஜெபிக்க போகிறோம். ஆமென். 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 நெருங்காது சாத்தான், நேசரின் இரத்தம் என் மேலே. விசுவாசத்தோடு தடை பண்ணுற ஆவிகளை அழிஞ்சு போகணும். பிள்ளைகளை படிக்க விடாத ஆவி, ஸ்கூலு போடாத ஆவி, வருஷத்தை எடுக்க விடாத ஆவி, எக்ஸாம் எழுத விடாத ஆவிகள், வேலைக்கு இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ண விடாத ஆவி, இன்டர்வியூ போக விடாத ஆவி. ஆமென். அது அழியணும். எந்த குடும்பத்துல படிக்க பிள்ளைகளை பிசாசு விடல, வீட்டை விட்டு வெளியே போக விடல, ஸ்கூல்ல டிஸ்கண்டினியூ ஆகுது, அந்த காலேஜ் அந்த ஆவிகள் விலகுது. இயேசுவின் நாமத்தில் கைகளை தட்டி பயப்படுத்துறீங்க. அந்த பொல்லாத பிசாசு பிள்ளைகளுடைய படிப்பை தடை பண்ணுகிற ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் விலகுது. வேலைக்கு போகடாத ஆவிகள், வியாபாரத்துக்கு போகடாத ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் விலகுவதா. தூங்க விடாம போராடுகிற ஆவிகள், தூங்க விடாம போராடுகிற ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் விலகுவதா. ஆலயத்துக்கு வர விடாம, பைபிளை எடுக்க விடாம, ஜெபிக்க விடாம போன பிசாசு இயேசுவின் நாமத்தில் விலகு. கணவன் மனைவி சேர்ந்து வாழ விடாம, ஒரு மனமாய் வாழ விடாம, அன்பாய் வாழ விடாம, அன்பாய் பேச விடாம பிரிவினை உண்டாக்குற பிசாசு இயேசுவின் நாமத்தில் அந்த பொல்லாத ஆவிகள் விலகட்டும். அந்த பொல்லாத ஆவிகள் விலகட்டும். முக்கியமான சில இடங்களுக்கு போக விடாம கருத்து வேறுபாடுகளை உண்டு பண்ணுகிற ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும். குடும்பம் ஏன் குடும்பம் என்று சொல்லி தன்னுடைய வீட்டுக்கு செய்ய வேண்டிய காரியத்தை செய்ய விடாம வீட்டுக்குள்ள சண்டை குழப்பத்தை உண்டாக்குற பிசாசை வெளியே போ. இயேசுவின் நாமத்தில் விலகு. இயேசுவின் நாமத்தில் விலகு. தடை பண்ணுகிற ஆவிகள், குடும்பங்களில் தடை பண்ணுகிற ஆவிகள், தடை பண்ணுகிற ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் விலகுவதாக. இயேசுவின் நாமத்தில் விலகுவதாக. ஆலயத்தில், இணையதளத்தில், டிவியில் எல்லா குடும்பங்களும் தடை பண்ணுகிற ஆவிகள் பாதாளத்தில் போகட்டும். பாதாளத்தில் போகட்டும். இயேசுவின் நாமத்தில் பாதாளத்தில் போகட்டும். இயேசுவின் நாமத்தில் சேகத்தால் இழுத்துக் கொண்டே, அழைத்து சேர்த்து கொண்டே, என்னை அநாதி சேகத்தால் இழுத்துக் கொண்டே, அழைத்து சேர்த்து கொண்டே. எல்லாரும் கைகளை தட்டி கர்த்தர் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. விடுதலை உண்டாகி கொண்டிருக்கிறது. ஒரு பெரிய விடுதலை. தடைப்படுகிற ஆவிகளை எல்லாம் கர்த்தர் பிரேக் பண்றாரு. அந்த ஆவிகளை கட்டி போடுறாரு. அந்த ஆவியோட கிரியை அழிக்கிறார். அந்த பிசாசன் கிரியை இயேசுவை அழிக்கிறார். தடை பண்ணுகிற ஆவிகள், தடை பண்ணுகிற ஆவிகள், குழந்தையை தடுக்கிற ஆவிகள்,
குழந்தையை தடுக்கிற ஆவிகள் போகுது, பிள்ளை பாக்கியத்தை தடுக்கிற ஆவிகள் விலகுது, திருமணத்தை தடுக்கிற ஆவிகள் விலகுது, வீட்டை கட்ட விடாம தடுக்கிற ஆவிகள் விலகுது விலகுது விலகுது. கணவன் மனைவி மட்டும் இல்ல, பிள்ளைகளும் பெற்றோர்களும் சேர்ந்து அன்பா இருக்க முடியாம இருக்கிற கட்டுகளை உடைக்கிறார். அந்த ஆவிகளை ஆண்டவர் கடிந்து கொள்ளுகிறார். சில குடும்பத்தில் பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்குள்ள ஒரு தடை, அதை கர்த்தர் உடைத்து எறிகிற அந்த பிசாசை தூரத்தை போடுகிறார். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.